எல்லாருக்கும் வணக்கம். பாஸ்கர், எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட குழுவிற்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம், கம்யூனிஸ்டுகள் ஊராட்சி மன்றங்களில் தலைவர்களாக, பொறுப்பாளர்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க. பேரூராட்சிகளில், டவுன் பஞ்சாயத்தில் செயல்பட்டு இருக்கிறாங்க. நகராட்சி, நகர்மன்றங்களில் செயல்பட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. அதுபோல் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் கம்யூனிஸ்டுகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தும் செயல்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட அமைப்புகளில் செயல்பட்டு இருக்கு. ஆனால் அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டில் வரல. அதிகாரத்திற்கு வரவில்லை என்றாலும் கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழ்நாட்டில் தமிழக வளர்ச்சிக்காக மகத்தான பல பணிகளை செஞ்சிருக்கிறாங்க. ஏராளமா சொல்ல முடியும். இப்ப தமிழக வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய பங்கு, பாத்திரம், அதை பற்றி சொல்லுகிற போது கம்யூனிஸ்ட் இயக்கம் துவங்கியது, அதனுடைய தொடர்ச்சி, சில விவரங்களையும் உன் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 1920ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது உருவாக்கப்பட்டது. சொல்லப்போனால் இப்போ நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம் துவங்கிய 100ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த கொரோனா வந்த காலத்தால் பல நிகழ்ச்சிகள், விழாக்கள் நடத்த முடியல. 1920 துவங்கிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அமைப்பு தமிழ்நாட்டில் 1934ஆம் ஆண்டு முதற் கிளை என்பது சென்னையில துவங்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி கிளை. அந்த முதல் கிளையில தோழர் பி. ராமமூர்த்தி, ஜீவானந்தம், பி. சீனிவாசராவ், டி.ஆர். சுப்பிரமணியம், இப்படிப்பட்ட தோழர்களை கொண்டதுதான் முதல் கிளை சென்னையில துவங்கப்பட்டது. அதுல குறிப்பா டி.ஆர். சுப்பிரமணியம் அவர் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர். ஆனால் சென்னையில் இருக்கிறப்ப அவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கிளையில சேர்றாரு. அதற்கு பிறகு ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்துக்கு அநேகமா இந்த திருவைகுண்டம் அந்த பகுதியில ஒரு விவசாயிகளை திரட்டி பலமான போராட்டத்தை நடத்திய தலைவர்கள் ஒருத்தர் டி.ஆர். சுப்பிரமணியம். அதே போல அந்த முதல் கட்சி கிளையில துவக்கத்தில் இருந்த பி. சீனிவாசராவ் தான் தஞ்சை மாவட்டத்துக்கு 1940களில் போறாரு. பி. ராமமூர்த்தி, ஜீவானந்தோட பங்களிப்பு பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 1934ஆம் ஆண்டு முதல் கிளை, கம்யூனிஸ்ட் கட்சி கிளை துவங்கப்பட்டதுன்னு சொன்னா, அந்த கிளை, அந்த தோழர்கள் அவங்க எடுத்த முயற்சியில அடுத்து மாநில குழு உருவாகுது. மாநிலத்தில் பல மாவட்டங்கள்ல கம்யூனிஸ்ட் அமைப்புகள் உருவாகுது. மாநிலம் பூரா அதனுடைய செயல்பாடு, பணி என்பது துவங்குது. இந்த இடத்துல தோழர்களுக்கு நான் ஒன்று கவனத்துக்கு கொண்டு விரும்புவது, சென்னையில் துவங்கப்பட்ட முதல் கிளையும் அடுத்து உருவாக்கப்பட்ட மாநில குழுவும் மாநில பல மாவட்டங்களில் செயல்படக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு வழிகாட்டியாக இருப்பது என்பது அகில இந்திய அளவில் உருவான அமைப்பு. ஒரு அதிகாரபூர்வமான அமைப்பு உருவாகிறதுக்கு முன்னதாகவே, குறிப்பா 1929
அன்றைய ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் அரசு கம்யூனிஸ்டில் வேக வேகமா வளர்றாங்க என்ற அவங்க வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும், கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கணும் என் நோக்கத்தோடு தான் 1929ஆம் ஆண்டு மீரட்டு சதி வழக்கு போடுறாங்க. அந்த மீரட்டு சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு அந்த தோழர்கள் மீது விசாரணை நடக்குது. அப்படி விசாரணை நடைபெறக்கூடிய அந்த காலத்தில் கோர்ட்டில் தான் 1930ஆம் ஆண்டு விசாரணைக்கு ட்ரையல்ல குற்றவாளிக்குள்ள நிற்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இந்தியாவிலே சுதந்திரத்துக்காக, இந்திய நாட்டு மக்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்யணும், எத்தகைய மாற்றம் வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு 1930ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இப்பவும் அந்த அறிக்கை படிச்சு பார்த்தா இந்திய வரலாற்றுல சுதந்திர போராட்ட காலத்துல இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டத்தை வேற எந்த அமைப்பும் முன்வைக்கல. அப்ப 1930ஆம் ஆண்டு நீதிமன்றத்துல அந்த மீரட் சதி வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த காலத்துல அவங்க வச்ச அந்த அறிக்கையில திட்டத்துல ஒரு பகுதியை இப்பவும் ஒரு முக்கியமா நம்ம கவனிக்க ஒரு பகுதி பற்றி நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசை ஆயுதந்தாங்கிய போராட்டத்தின் மூலம் முறியடிக்கணும். அடுத்தது, இந்தியாவில் சாதி அமைப்பு முறையை ஒழித்து விவசாய புரட்சியின் மூலமாக மக்களை விடுதலை செய்வதன் மூலமாகத்தான் நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும். குறிப்பாக இத்தகைய போராட்டத்தின் மூலம், புரட்சியின் மூலமாகத்தான் சமூக, பொருளாதார, கலாச்சார, அரசியல் விடுதலை கிடைக்கும் என்று ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அவங்க 1930ஆம் ஆண்டு கோர்ட்டில் விசாரணை நடைபெறுகிற போது அங்க முன்வைக்கிறாங்க. அது காட்டுத்தீ போல் நாடு பூரா அவங்களுடைய திட்டம் என்பது பரவுது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தமிழக வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அகில இந்திய அளவில் 1-2 விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. சுதந்திர போராட்ட காலத்துல துவக்கத்துல காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழ் இந்தியாவுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து கிடைச்சா போதும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி முன்வைத்த முழக்கம், திட்டம். ஆனா கம்யூனிஸ்டுகள் அப்படி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் டொமினியன் அந்தஸ்து உள்ள ஒரு அப்படிப்பட்ட முழக்கம் என்பது சரியானதல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்நியர் ஆட்சி முழுமையாக அகற்றப்படணும், நாட்டுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்று அந்த முழக்கத்தை முன்வைத்ததே கம்யூனிஸ்டுகள் தான். அந்த முழக்கத்தை முன்வைச்சு மட்டுமல்ல, காங்கிரஸ் மாநாட்டிலையும் அதை தீர்மானம் கொண்டு வரது கடுமையான முயற்சி பண்ணாங்க. கம்யூனிஸ்டுகள் இந்தியாவுக்கு ஒரு பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற முழக்கத்தை முன் வச்சு அதன் அடிப்படையில் தான் பிறகு ஒரு நாடு தழுவிய அளவுல அந்நியராட்சி அகற்றப்படணும், ஒரு பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற அந்த முழக்கத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவும் உத்வேகம் ஏற்பட்டது என்பது கம்யூனிஸ்டில் வச்ச அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான். ஒரு வளர்ச்சி, தமிழக வளர்ச்சியை பற்றி சொல்லுகிற போது அதுக்கு என்ன, வளர்ச்சிக்கு என்ன அளவுகோல்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு திரைப்படத்தில் அவர் எழுதிய பாடல்ல ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு எழுதினார். அது ஒரு தனி மனித வளர்ச்சியில் ஒரு அம்சத்தை சுட்டி காட்டினார். ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியில, தேசத்தின் வளர்ச்சியில அதை பற்றி சொல்லுகிற போது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்ப தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி, அதில் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்ன? கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சாங்க தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியில? தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு, பாத்திரம், அதை பற்றி விளக்குகிற போது
2 பகுதியாக சொல்லலாம். ஒன்னு 1947க்கு முன்னதாக இந்தியா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய காலனியாக இருந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் அவர்கள் நடத்திய போராட்டம், அவருடைய பங்களிப்பு என்ன செஞ்சாங்க. 1947க்கு பிறகு என்ன செஞ்ச, என்ன நடந்தது என்று 2 பகுதிகளாக பிரிச்சு சொல்லலாம். அதுவும் குறிப்பா சமூக பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாம பேசுகிற போது கவனிக்க வேண்டிய அம்சம், ஒரு நாட்டினுடைய வரலாற்றுல சமூக பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பாக ஒவ்வொரு கட்டத்திலையும் சில தடைகள் இருக்கும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு. அந்த தடைகளை தகர்த்தாதான் வளர்ச்சி ஏற்படும். அந்த தடைகள் நீடிக்கிற வரை வளர்ச்சி ஏற்படாது. அப்ப தமிழ்நாட்டில், இந்தியாவில் அந்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் எப்படிப்பட்ட தடை இருந்தது? அதை தகர்ப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சாங்க? இந்தியாவினுடைய, தமிழகத்தினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு முதல்ல முக்கியமான தடையாக இருந்தது அந்நியர் ஆட்சி. ஆங்கிலேயர் ஆட்சி அகற்றப்பட்டால்தான் சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதன் அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு பூரண சுதந்திரம் என்ற முழக்கத்தை வச்சது. ஆனா அதே காலத்துல சுதந்திர போராட்ட காலத்திலேயே அந்த சமூக பொருளாதார வளர்ச்சி அந்த பிரச்சனைக்குள்ள போய் பார்க்கிற போது, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மீரட் சதி வழக்கு, அந்த கம்யூனிஸ்டுகள் அவங்களுடைய பிரகடனத்தில் முக்கியமானது சாதி கட்டமைப்பை முழுமையாக அழிக்கணும், சாதி ஒழிப்பு. அதே போல விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அவர்களுடைய அந்த விவசாய புரட்சி, இதன் மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு அவங்களுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தது. அது மட்டுமல்ல, 1930ஆம் ஆண்டு மீரட் சதி வழக்கில் அவங்களுடைய கம்யூனிஸ்ட் பிரகடனத்துல அவங்களுடைய திட்டத்தில் எல்லா விஷயத்துக்கும் நம்ம போகல. அடுத்து முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் கட்டாய இலவச கல்வி அனைவருக்கும், அனைத்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும் 1930ஆம் ஆண்டு வச்ச முக்கியமான முழக்கம். அது கம்யூனிஸ்டுகள் பெருமைப்பட வேண்டியது. இது ஏதோ இந்தியாவில் முதல்ல வச்ச முழக்கம் இல்லை. 1848ஆம் ஆண்டு மார்க்சும் ஏங்கலும் சேர்ந்து இணைந்து வெளியிட்ட அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலேயே அவருடைய பல திட்டங்கள்ல ஒரு முக்கியமான அம்சம் என்பது இலவச கட்டாய கல்வி எல்லா நாடுகள்லயும் அனைத்து பகுதி குழந்தைகளுக்கும் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் முழக்கத்தை 1848லேயே மார்க்ஸ் ஏங்கல்ஸ் முன் வச்சாங்க. அதன் அடிப்படையில தான் 1930ல கம்யூனிஸ்டுகள் சதி வழக்கு அந்த திட்டத்தில் அறிவிக்கிற போது அந்த அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி, அடுத்தது சாதி கட்டமைப்பை ஒழித்தல், தீண்டாமை கொடுமை ஒழித்தல், இப்படி பல்வேறு அம்சங்களை வச்சாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அப்ப கம்யூனிஸ்டுடைய அந்த திட்டத்தின் அடிப்படையில தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் அந்த சமூக பொருளாதார வளர்ச்சியில் முக்கியமாக சாதி கட்டமைப்பு, தீண்டாமை கொடுமை, சாதி ஏற்றத்தாழ்வு அது தடையாக இருக்கிறது என்ற அடிப்படையில அதுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அடிப்படையில தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அமைக்கப்பட்ட மாநில குழுல முடிவெடுத்து பி. சீனிவாசராவ் தஞ்சை மாவட்டத்துக்கு போறாரு, டி.ஆர். சுப்பிரமணியம் நெல்லை மாவட்டத்துக்கு போறாரு, இளங்கோன்று இது எல்லாம் நாகர்கள் சார்ந்த நாகர் கன்னியாகுமரிக்கு போறாரு. அதெல்லாம் வேறு, நான் அந்த மற்ற எல்லா விவரங்களுக்குள்ள போக விரும்பல. குறிப்பாக பி. சீனிவாசராவ் ஒன்றுபட்ட தஞ்சையில இன்றைக்கு கீழே தஞ்சையாக இருக்கக்கூடிய நாகை, திருவாரூர் அந்த பகுதிகளுக்கு முக்கிய கவனம் செலுத்துவதற்காக 1940களின் துவக்கத்துல அவர் போறார். அந்த 1940களில் கீழத்தஞ்சியில் இருந்த நாகை, திருவாரூர் விட்டு அந்த இங்க இருந்த அந்த நிலைமை பற்றி சுருக்கமா சொல்ல விரும்புறேன். பெரும்பான்மையாக தஞ்சை உள்பட நாகை, திருவாரூர், தஞ்சை 3 சேர்ந்தது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம். அந்த மாவட்டத்துல
நிலங்கள் அனைத்தும் மடங்கள், அறக்கட்டளைகள், ஜமீன் தஞ்சை பகுதியில் இவங்களுக்கு தான் சொந்தம். பெரும்பான்மையாக 99% சொல்லலாம். மறுபுறத்துல நாகை, திருவாரூர் அந்த ஒன்றுபட்ட கீழத்தஞ்சையில இருந்த தலித்து மக்கள் பொறுத்தவரையில அனைவருமே பண்ணை அடிமைகளாக இருந்தாங்க. தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் குத்தகை விவசாயிகளாக இருந்தாங்க. தமிழகத்திலே நில குவியல் அதிகமாக இருந்தது கீழத்தஞ்சையில, தஞ்சை மாவட்டத்தில். இதை பற்றி சொல்லும்போது ஒண்ணு குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. அநேகமாக அந்த நிலக்குவியல் இருந்ததுன்னா பெரும்பான்மையாக அந்த நில சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் உயர் சாதி சார்ந்தவர்கள், சாதி இந்துக்களை சார்ந்தவர்கள், அவங்க நில சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்து மக்கள்லாம் பண்ணை அடிமையாக குத்தகை விவசாயிகளாக இருந்தாங்க. வேறு வகையில சொல்ல போனா சாதிய கட்டமைப்பும் சாதி கொடுமையும் நிலப்பொறுப்பு சுரண்டலும் இது ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருந்ததுதான் கீழத்தஞ்சையில் இருந்த நிலைமை. இது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்த நிலக்குவியல் தடையாக இருக்கு, சாதி ஒடுக்குமுறை தடையாக இருக்கு, சமூக பிரச்சனையும் இருக்கு, பொருளாதார பிரச்சனையும் இருக்கு. அப்ப இந்த சூழல்ல கீழத்தஞ்சையில அந்த தலித்து மக்களையும் பிற்படுத்தப்பட்ட விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் திரட்டக்கூடிய மகத்தான பணியை கம்யூனிஸ்டுகள் மேற்கொண்டாங்க. இது ஏதோ நிலக்குவியல் பண்ணை அடிமைகள் மட்டுமல்ல, அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்கப்படும் பொழுது கம்யூனிஸ்டுடைய முழக்கம். ஆனா கீழத்தஞ்சையில பண்ணை அடிமைகளாக இருக்கக்கூடிய தலித்து குடும்பங்களை சார்ந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு அந்த காலத்தில் தடை இருந்தது. ஒரு உதாரணத்தோட சொல்ல விரும்புறேன். PS தனுஷ்கோடின்னு திருவாரூர் மாவட்டத்துல பாங்கல் கிராமத்தை சார்ந்தவர். அவரு அந்த காலத்துல அவங்க குடும்பம் பண்ணை அடிமையா இருந்த குடும்பம் தான். இதெல்லாம் 1930களில். அவங்க அப்பா, தனுஷ்கோடியினுடைய அப்பா, தான் பிள்ளையை பள்ளிக்கூடத்தை அனுப்ப முடியல, ஏத்துக்க மாட்டாங்க, நாம தான் படிக்கிற பிள்ளையாவது படிக்கிறோம்னு அந்த கிராமத்துல இருந்து பர்மா போயிட்டு வந்த ஒரு ஆளுகிட்ட என் பையனுக்கு ஏதாவது கொஞ்சம் பாட சொல்லி கொடுப்பான்னு சொல்லி ஏற்பாடு பண்றாரு. அவருக்கு அந்த பையன் படிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பாங்கல் கிராமத்துல மிராஸ்தாரர்கள் தனுஷ்கோடி என்ற சிறுவனுடைய அப்பாவை மரத்துல கட்டி வச்சு, உன் பையன் படிக்கிறதுக்கு போனா என் வீட்டுல மாடு மேய்க்கிறது யாரு, உன் பையன் படிக்க போனா என் பண்ணையில வேலை செய்யறது யாரு அப்படின்னு அந்த தனுஷ்கோடி என்ற சிறுவனுடைய அப்பாவை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஒரு பண்ணை அடிமைகள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வேலைக்கு போகணும், சூரிய அஸ்தமித்த பிறகுதான் வீட்டுக்கு வர முடியும். சாணிப்பால் சாட்டையடி, மோசமான வடிவத்தில் தீண்டாமை கொடுமை, மோசமான நிலக்குவியல் இருந்து அதை எதிர்த்த போராட்டம் என்பது அநேகமா 1940கள் துவங்கி தொடர்ந்து கிட்டத்தட்ட 70-80 வரையிலும் பல வடிவங்கள்ல நடந்தது. அப்படிப்பட்ட போராட்டம் நடக்கிற 1944ஆம் ஆண்டு கீழே நாகை, திருவாரூர் நடந்த மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்துக்கு பிறகு பி. சீனிவாசராவ் பங்கேற்கார். போராட்டத்துக்கு பிறகு ஒரு முத்தரப்பு மாநாடு நடந்து அந்த மாநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக களப்பால், குப்பு உள்ளிட்ட தலைவர்களும், மிராஸ்தார்கள் பிரதிநிதிகளும், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பிரதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தையில் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், நாகை, திருவாரூர் இந்த பகுதியில் இனி சாணிப்பால் சாட்டையடி அந்த கொடுமை கூடாது, ரத்து செய்யப்படுகிறது என்ற ஒப்பந்தத்தை 1944ஆம் ஆண்டு கையெழுத்திட்டாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து பல போராட்டங்கள் என்பது நடக்குது. ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமை.
சாதி கொடுமை. அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்குது. 1947 நாட்டுக்கு விடுதலை கிடைத்த பிறகு இந்த பண்ணை அடிமைக்கு எதிராக, நிலப்பொருத்த சுரண்டலுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்டுகள், அந்த கீழத்தஞ்சை, நாகை, திருவாரூர், தஞ்சை மிகத்தான போராட்டம் நடைபெறுகிற போதுதான் இனியும் இப்படிப்பட்ட வடிவம் நீடிக்க முடியாது, பண்ணை அடிமை நீடிக்க முடியாது, மோசமான நிலைமை ஏற்படும் அடிப்படையில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் நாடு விடுதலை பெற்ற பிறகு அடுத்து 1-2-3 வருஷத்துக்கு பிறகு பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரார். அந்த சட்டத்துல இனி பண்ணை அடிமை என்ற முறை ரத்து செய்யப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது என்ற வாசகம் இருக்கு. பண்ணை அடிமைகளாக இருந்த தலித் மக்கள் விவசாய தொழிலாளர்களாக, ஒரு பண்ணை அடிமைன்னா ஒரு குறிப்பிட்ட மிராஸ்தார்கிட்ட தான் வேலை செய்யணும். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் முழுவதும். அந்த பண்ணையார் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த பிறகு அந்த பண்ணை அடிமையில் விடுதலை ஆகி விவசாய தொழிலாளர்கள் என்ற, விவசாய தொழிலாளர் எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், அடுத்த ஊருக்கு போகலாம், வெளி மாநிலத்துக்கு போகலாம், வெளி மாவட்டத்துக்கு போகலாம். அந்த அடிப்படையில் அப்போ ஒரு பண்ணை அடிமை என்ற முறை என்பது ஒழிக்கப்பட்டதற்கு கம்யூனிஸ்டுடைய மகத்தான பங்கு என்பது இருந்தது. அது மிகப்பெரிய வீர வரலாறு. பண்ணை அடிமைகள் விடுதலை செய்வதற்காக பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் மட்டுமல்ல, குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம். தலித் மக்கள் அல்லாத மற்ற பிற்படுத்தப்பட்ட குடும்பங்கள் பெரும்பகுதி குத்தகை விவசாயிகள் தான். அவங்களே மிராஸ்தாக வெளியேற்றிடுவாங்க. பண்ணையால் பாதுகாப்பு சட்டம், குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் என்பது கம்யூனிஸ்டுடைய மகத்தான போராட்டத்தால தஞ்சை மாவட்டத்தில் அன்றைய மாநிலத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா அது கம்யூனிஸ்டுடைய நடத்திய போராட்டத்தில் கிடைத்த வெற்றி போராட்டத்தினுடைய சாதனை. அடுத்து தொடர்ந்து பல போராட்டம் நடக்குது. முக்கியமான அம்சம் குறிப்பிட வேண்டியது, இந்த 1952ஆம் ஆண்டு பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது, குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. திடீர்னு நினைச்ச மிராசர்கள் குத்தகை விவசாயிகள் வெளியேற்ற முடியாது. இப்படி வரும்போது அடுத்து ஒரு 10-20 வருஷம் தொடர்ந்து பல போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. விவசாய தொழிலாளர் ஆனாலும் விவசாய தொழிலாளர்கள் தங்களுடைய கூலி உயர்வுக்காக பல கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்துறப்ப வெளியூர்ல ஆட்கள் கொண்டு வந்து உள்ளூர்ல தகராறு பிரச்சனை உருவாக்குவாங்க. மிராஸ்தார்களை பொறுத்த வரையில எப்படியாவது கம்யூனிஸ்ட் கட்சி அழிக்கணும், இதை அனுமதிக்க கூடாது என் நோக்கத்தோட தொடர்ந்து பல விதமான அடக்குமுறை எல்லாம் நீடிக்குது. அதனுடைய உச்சகட்டமாக தான் 1968 டிசம்பர் 25ஆம் தேதி வெண்மணி என்ற கோர சம்பவம் நடக்குது. அந்த வெண்மணி, அந்த சம்பவம் 68 டிசம்பர் 25 டிசம்பர் மாதம் துவக்கத்திலிருந்தே நாகை, திருவாரூர் பகுதிகளில் கூலி உயர்வுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மறுபுறத்துல நிலச்சோந்தார்கள்லாம் சேர்ந்து நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை துவக்கி இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு பலவிதமான நடவடிக்கை முயற்சி எடுக்கிறாங்க. அப்போதான் இந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி 68ஆம் ஆண்டு வெண்மணியில நிலச்சோந்தார் குண்டர்கள் ஒரு வாகனத்துல வெண்மணியில் இறங்கி அடிக்கிறாங்க, துப்பாக்கியால சுடுறாங்க, விரட்டுறாங்க. அப்படி கடுமையான அடக்குமுறை, கடுமையான தாக்கல் தொடுத்த போது அஞ்சு அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ராமையாவின் குடிசைக்குள்ள புகுந்த போதுதான் வெளியில தாளிட்டு மிராஸ்தார குண்டர்கள் அப்படியே கொளுத்துறாங்க. 44 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். அப்போ மிராஸ்தார குண்டர்கள் வெண்மணி கிராமத்துக்கு போய் அந்த விவசாய தொழிலாளர், கம்யூனிஸ்ட் விவசாய தொழிலாளி குடும்பங்கள் அவங்க பார்த்து அவங்க கேட்கறது என்னன்னா, நீங்க கூலி உயர்வு அரைப்படி நெல்லு கூலி உயர்வு கூடுதலா கேட்கறீங்க, அதுக்கு மேலேயே கொடுக்குறோம். ஆனா ஒண்ணு, இங்க பறந்துகிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கொடி செங்கொடிய இறக்குங்க, நீங்க கேட்கறது கொடுக்கறோம்னு சொன்னாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலமுறை அமைப்பாக உள்ள அந்த வெண்மணி கிராமத்தில் தலித் மக்கள், கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்கன்னா,
நாங்க மனுஷனாக நிமிர்ந்து நிக்கிறதுக்கு எங்களுக்காக போராடிய கட்சி கொடி செங்கொடி. உயிரே போனாலும் இந்த செங்கொடி இறக்குவதென்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சொன்ன பிறகுதான் 44 பேர் உயிரோட கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகும் அந்த வெண்மணி சம்பவம், இப்படிப்பட்ட சம்பவத்தின் மூலம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒழிக்கலாம் என்ற அந்த முயற்சியில் நிலைச்சு வந்தால் வெற்றி பெற முடியல. முன்னை காட்டிலும் வேகமாக இயக்கம் என்பது வளர்ந்தது. அந்த வெண்மணி சம்பவம் அதற்கு பிறகு ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க, விசாரணை நடக்குது. அதற்கு பிறகுதான் விவசாய தொழிலாளர்களுக்கு துவக்கத்துல நாகை, திருவாரூர், தஞ்சை 3 மாவட்டங்களுக்காக, ஒன்றுபட்ட மாவட்டத்துக்காக விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் என்பதே அந்த வெண்மணி அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் சட்டம் என்பதை கொண்டு வராங்க மாநில அரசாங்கம். அதற்கு பிறகு அந்த நாகை, திருவாரூர், அந்த கீழத்தஞ்சை பகுதிகளில் நான் ஏற்கனவே அனைத்து நிலங்களும் நிலைச்சு வந்தார்கள். அறக்கட்டளைக்கு மற்றவங்களுக்கு சொந்தம். விவசாய தொழிலாளிகள், தலித் விவசாய தொழிலாளிகள்லாம் அவங்க வீடு கட்டி குடியிருக்கிறதே, குடிசை போட்டு குடியிருக்கிறதே நிலைச்சு வந்தவர்கள் நிலத்துலதான். சொந்தமா பட்டா கிடையாது, மனைப்பட்டா கிடையாது. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தலித்த மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த இடத்தை அவங்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்ற அடுத்த ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் மாவட்டம் முழுவதும் நடக்குது. அதற்கு பிறகு மாநில அரசாங்கம் நிர்பந்தத்தின் காரணமாக தலித்து விவசாய தொழிலாளிகள் குடிசை போட்டு அல்லது வீடு கட்டி வாழ்ந்து வந்த அந்த இடத்தை அவங்களுக்கு மனைப்பட்டா வழங்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டு மனைப்பட்டா வழங்கிச்சு மாநில அரசாங்கம். கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முயற்சியால 1,80,000 விவசாய குடும்பங்களுக்கு மனைப்பட்டா கிடைச்சது. அதோட நிக்கல. அடுத்த முழக்கமாக உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற மிகப்பெரிய முழக்கத்தை வச்சு 1961ஆம் ஆண்டு விவசாய சங்க தலைமையில, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி 61ஆம் ஆண்டு விவசாய சங்க தலைமையில மாநிலம் முழுவதும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைத்து, கேரளத்தை போல் 15 ஏக்கர் உச்சவரம்பு நிலத்தை 15 ஏக்கர் தீர்மானிச்சு உபரி நிலங்களை விநியோகம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு போற மிகப்பெரிய மறியல் போராட்டம் 1961. அப்புறம் டிஎம்கே 67 ஆட்சிக்கு வருது. காங்கிரஸ் காலத்துல 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் உச்சவரம்பு பண்றத திமுக அரசாங்கம் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா குறைக்கிறாங்க. குறைத்த பிறகும் உபரி நிலம் வழங்கப்படல. அடுத்து மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலமான வலுவான இயக்கத்தை நடத்தி கிட்டத்தட்ட 67 பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் நடந்தது. மாநில அரசு கொண்டு வந்த உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் 15 ஏக்கர் மிச்சரங்களை விநியோகம் செய்யணும். அதுதான் போராட்டமே. கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வராமலேயே, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராமலேயே அந்த கீழத்தஞ்சையில உபரி நிலங்களை விவசாய தொழிலாளிகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்ற அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கர் நிலங்கள் என்பது தலித்து மற்றும் தலித்து அல்லாத விவசாய தொழிலாளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதுன்னா மிகப்பெரிய பங்களிப்பு, மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய போராட்டம். அதிகாரத்துக்கு வரல, தமிழ்நாடு ஆட்சியில் இல்லை, போராட்டத்தின் மூலமாக ஏராளமா இப்படி தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழக வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் பங்குன்னு வரும்போது கீழத்தஞ்சையில தொடர்ந்து நடத்த இந்த போராட்டத்தாலதான் இன்றைக்கும் ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நாகை, திருவாரூர் அந்த மாவட்டங்கள்ல தான். ஒப்பீட்டளவில் முழுசா மிச்சம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். இது இந்த போராட்டம் என்பது 1940களில் துவங்கி கிட்டத்தட்ட 1990 வரையில, 80-90 வரையில தொடர்ந்து நடந்தது. இது ஒரு முக்கியமான அம்சம். இந்த சமூக பொருளாதார வளர்ச்சியில் தடையாக இருப்பது சாதி கொடுமை. அதால அங்க நில விநியோகம் முழுசா முடிஞ்சு போச்சு, நிலப்புறத்துவமே இல்லை, உச்சவரம்பு நிலைமை யாரும் வச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பெருமளவுக்கு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனால் 3 லட்சம் ஏக்கர் விநியோகம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு என்பதை நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம்.
இதே காலத்துல கீழத்தஞ்சை போராட்டம் இதே காலத்துல தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல, நெல்லை மாவட்டத்துல, கடலூர் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் வேறு பல மாவட்டம் நடந்திருக்கு. அது அந்த இருந்தாலும் அதிக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்து அதுல நில விநியோகம் என்பது கீழத்தஞ்சையில் நடந்தது என்பதுதான் அங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1947க்கு பிறகு நான் குறிப்பாக கிராமப்புறத்தில் தீண்டாமை குடிமக்கிறாக நடந்த போராட்டம், நில விநியோகத்தில் நடந்த போராட்டத்தை பற்றி சொன்னேன். 1947க்கு பிறகு ஒரு மாநிலம் தழுவிய அளவில் நாடு விடுதலை கிடைத்த பிறகு அடுத்த கட்டத்தில் கம்யூனிஸ்டர்களுடைய என்ன முழக்கம் வச்சாங்க, பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற முழக்கத்தை வைத்ததோடு 1947ஆம் ஆண்டு நாடு விடுதலை கிடைத்த பிறகு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல மன்னர் ஆட்சி இருந்தது, சமஸ்தானங்கள் இருந்தது. அது போற சமஸ்தானத்தை போற உங்களுக்கு இந்தியா அந்தந்த மாநிலத்தோட இணைக்கணும், நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இனி சமஸ்தானத்துக்கு வழியே இல்லை, இடமே கிடையாது என்ற முழக்கத்தை வச்சு எல்லாரையும் பெரும்பகுதி இணைச்சது. 1947க்கு பிறகு புதிய சூழலில் கம்யூனிஸ்டுகள் வைத்த அடுத்த முழக்கம் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற அடுத்த கட்ட முழக்கம். தமிழ் பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு, மலையாளம் பேசுபவர்களுக்கு மலையாளம், தெலுங்கு பேசுபவர்களுக்கு ஆந்திரா, கன்னடம், மராட்டி, வங்கம், ஒரிசா, இப்படி உங்களுக்கு அந்த மொழி வழி மாநிலம் அமைக்க வேண்டும் என்ற முழக்கத்தை கம்யூனிஸ்டுகள் தான் முதல்ல வச்சாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். அப்படி தமிழ்நாட்டில் மொழி வழி மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் நடைபெறுகிற போது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அகில இந்த அளவில் துவக்கத்தில் மொழி வழி மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் ஏத்துக்கல, மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. தமிழ்நாட்டில் பி ராமூர்த்தி, ஜீவானந்தம், எம்.ஆர். வெங்கட்ராமன், கேரளாவில் இஎம்எஸ் எம்பதிர்பாடு, ஏ.கே. கோபாலன், இதுல வேறு பல அமைப்புகளும் சேர்ந்தாங்க. இருந்தாலும் பிரதானமாக நாடு முழுவதும் மொழி வழி மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் போராட்டத்தை நடத்தியது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான். எம்.ஆர். வெங்கட்ராமன் கட்சியுடைய மாநில செயலாளர். சென்னையில இந்த மொழி வழி மாநிலம் அமைப்பதற்காக மிகப்பெரிய ஊர்வலத்தை போகும்போது எம்.ஆர். வெங்கட்ராமன், ஜீவானந்தெல்லாம் போலீஸை அடிச்சு மண்டை உடைச்சு கடுமையான தாக்குதலுக்கு ஆளார், போலீசனுடைய அடக்குமுறைக்கு ஆளானாங்க. பிறகு வேறு வழியில் நிர்பந்தத்தின் காரணமாக மொழி வழி மாநிலம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோஷத்தை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது கமிஷன் அமைச்சாங்க, எல்லாம் பிரிச்சாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தமிழகம், கேரளா, கர்நாடகம், அடுத்து ஆந்திரா அப்படி அமைக்கிற போது ஆந்திராவில் அந்த ஆந்திரா என்ற புதிய மாநிலத்திற்கு, ஏன்னா தமிழ்நாடுன்னு சொன்னா கேரளாவில் ஒரு பகுதி, ஆந்திராவில் ஒரு பகுதி, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை ராஜதானி, சென்னை மாகாணமா இருந்தது. அதெல்லாம் பிரிச்ச உடனே ஆந்திரா மக்கள் அங்க உள்ள இயக்கத்திற்கு என்ன கோஷம் வச்சாங்க சொன்னா, ஆந்திராவுக்கு சென்னை தலைநகரமா கேட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஸ்தாபகர் தலைவர்கள் உருவாகிற பி சுந்தரையா ஆந்திராவில் அங்க மொழி மாநில போராட்டத்தை அவர் தலைமையில் நடக்குது. ஸ்ரீராமுல் உட்பட அங்க உண்ணாவிரதம் இருந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஆனா சுந்தரையா என்ன சொன்னார்னா, மெட்ராஸ் பிலாங்ஸ் டு தமிழ்ஸ், சென்னை என்பது தமிழர்களுக்கு தான் சொந்தம், அது கேட்கக்கூடாதுன்னார். அந்த அடிப்படையில் மொழி வழி மாநிலம் என்பது அமைக்கப்படுது. அந்த மொழி வழி மாநிலத்துக்காக நடந்த போராட்டத்தில் பிரதானமான பாத்திரம் கம்யூனிஸ்ட் என்பதை வரலாற்றை யாரும் மறுக்க முடியாது. அது ஒரு தேசிய இனத்தினுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு, அபிலாஷைகள், அவங்களுடைய கோரிக்கை. அப்படி மொழி வழி மாநிலம் அமைந்த பிறகும் கூட தமிழகத்திற்கு அன்னைக்கு பேர் உங்களுக்கு மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம். இங்கதான் கவனிக்க வேண்டியது,
இந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்ற, சென்னை மாகாணம் என்ற இந்த பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சங்கரலிங்கனார் விருதுநகர்ல, அந்த நகரத்துல 1956 ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கிறார். உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்துட்டார். அவருடைய பிரதானமான கோரிக்கை என்பது மொழி வழி மாநிலம் அமைச்சாச்சு, இதற்கு பிறகும் இது மெட்ராஸ் ஸ்டேட் இது சொல்லக்கூடாது, தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டணும் அப்படின்னு உண்ணாவிரதம். அன்றைய ஆளுங்கட்சி உண்ணாவிரத்தை உடைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. விருதுநகர் நகரத்துல தேசபந்து மைதானம், அங்கதான் உண்ணாவிரதம் நடக்குது. அந்த உண்ணாவிரத்தை சீர்குலைக்கிறதுக்கு அன்றைய ஆளுங்கட்சி முயற்சி எடுக்கிற போது உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து தோழர் பி. ராமமூர்த்தி, ஜீவானந்தம், ஜானகி அம்மாள் இந்த தலைவர்கள்லாம் விருதுநகர் போய் சங்கரலிங்கனாரை பார்த்து, உங்க கோரிக்கை நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்காக உயிரை மாற்றி கூடாது, உண்ணாவிரத்தை கைவிடுங்க, நாங்க வலியுறுத்துறோம், போராடுவோம். அது சங்கரலிங்கனார் கேட்கல. 77 நாள் உண்ணாவிரதம் நடந்தது. கடைசியில் மயக்க போட்டு விழுந்தவொடனே அவர் மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. அடுத்த சில நாட்கள் இறந்துட்டார். ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி வச்சார். தமிழ்நாடு என்று மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நான் நடத்திய போராட்டத்திற்கு கம்யூனிஸ்டர்கள் மட்டுமே ஆதரவளித்தார்கள், வேற யாரும் ஆதரிக்கல. ஆகவே நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுதி வச்சிட்டார். மதுரை மாநகரத்திலேயே இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் சங்கரையா, ஜானகி அம்மாள் உள்ளிட்ட தலைவர்கள் சங்கரலிங்கனாருக்கு இறுதி நிகழ்ச்சியை மதுரை மாநகரத்தில் நடத்தினாங்க. அவர் போராட்டத்தை கம்யூனிஸ்ட் ஆதரிச்சது மட்டுமல்ல, அடுத்து தோழர் பி. ராமமூர்த்தி நாடாளுமன்றத்தில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபோது மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் கூடாது, தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் முன்மொழிகிறார். தீர்மானத்தை கொடுத்துட்டார். ஆனா தீர்மானம் விவாதத்துக்கு வருகிற போது தோழர் பி. ராமமூர்த்தி, மத்திய அரசாங்கம் வேறு அவர் கைது செய்ய சிறையில் இருந்ததால விவாதத்துக்கு வரும்பொழுது அவர் முன்வைத்த தீர்மானத்தை ஆதரிச்சு அவர் பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் இல்லை. ஆனால் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக அந்த பூபேஷ் குப்தா நாடாளுமன்றத்தில் PR முன்மொழிந்த தீர்மானத்தை வலியுறுத்தி பேசுறார். பி. ராமமூர்த்தி தான் தீர்மானத்தை ஆதரிச்சு முன்மொழிஞ்சு பேசியிருக்கணும். அவர் சிறையில் இருக்காரு. கட்சியின் சார்பாக பி. ராமமூர்த்தி கொடுத்த தீர்மானத்தை வலியுறுத்தி நான் பேசுகிறேன்னு பூபேஷ் குப்தா பேசினார். அண்ணா அவர்கள் அப்பொழுது மாநிலங்கள் உறுப்பினராக இருந்தார் நாடாளுமன்றத்தில். பூபேஷ் குப்தா பேசிய பிறகு அண்ணா அவர்கள் பேசுகிற போது சரியான தீர்மானம் ஆதரிக்கிறேன்னு சொல்லி அண்ணா அவர்கள் ஆதரிச்சு பேசினார். 1967 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில அரசு மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் கூடாது, தமிழ்நாடு பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அண்ணா முதலமைச்சராக இருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி, அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் தான் மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்து 67க்கு பிறகுதான் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் ஏற்படுது. இன்னைக்கு நீங்க சென்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டையில தமிழ்நாடு என்ற தமிழ்நாடு அரசு இருக்கும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படுவதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு பிரதானமான முக்கியமான பங்குள்ளதை வரலாற்றில் யாரும் மறுக்க முடியாது. இதற்கு இன்னொரு பின்னணியும் இருக்கு.
1947 நாடு விடுதலை அடைந்த பிறகு அடுத்து நடந்த முதல்ல நடந்த 1952 சட்டமன்ற தேர்தல்ல தோழர் பி ராமூர்த்தி, ஜீவானந்தம் உள்ளிட்டு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. சட்டமன்ற கூட்டத்தில் விவாதம் வருகிற போது பட்ஜெட் மேல விவாதம். தோழர் பி ராமூர்த்தி அந்த விவாதத்துல தமிழ்ல பேசியிருக்காரு, ஜீவானந்த் தமிழ்ல பேசினார். அப்பதான் சி சுப்பிரமணியன் சொல்லிருக்க, அழகான ஆங்கில தமிழ்ல பேசுறீங்க. இல்ல, நாம பேசுறது நம்ம தேர்ந்தெடுக்க மக்களுக்கு புரியணும், ஆகவே தமிழ்ல பேசுறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலில் தமிழில் பேசியது தோழர் பி ராமூர்த்தி, தோழர் ஜீவானந்தம். அதற்கு அடுத்தடுத்து வருகிற போதுதான் மொழி வழி மாநிலம், அடுத்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படும் இந்த ஒரு வரலாறு. இன்னொரு முக்கியமான அம்சம், 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி மொழி சம்பந்தப்பட்ட ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல திமுக ஆட்சி முன்மொழிகிறாங்க. அதன் மீது நடந்த விவாதத்துல என் சங்கரையா, ஏ பாலசுப்ரமணியம், மாப்போ சிவஞானம் எல்லாம் கலந்துக்கிறாங்க. பொதுவாக ஆட்சி மொழி தமிழ் என்று சொன்னா மட்டும் போதாது, நீதிமன்ற மொழியாக, நிர்வாக மொழியாக, கல்வி நிலையங்கள் பாடமொழியாக ஆக்கணும். அதுக்கு ஒரு கால கெடுவை தீர்மானிக்கணும். உடனடியாக பாடமொழியாக தமிழாக்கணும், அதற்கான பாட புத்தகங்கள் மொழியாக்கம் செய்யணும், இப்படி ஏற்பாடு செய்யணும். ஆகவே நீதிமன்ற மொழியாக, நிர்வாக மொழியாக, பாடமொழியாக இதை மாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை, திருத்தங்களை சங்கரையா கொடுத்து, அந்த திருத்தத்தோடு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொழிக் கொள்கை நிறைவேறுது. தோழர் சு வெங்கடேசன் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதிய ஆட்சி மொழி பற்றிய நூல்ல முழு விவரங்கள் என்பது இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் மாநிலத்திற்கு தமிழ்நாடு பெயர் சூட்டுவது மட்டுமல்ல, பாடமொழியாக, நிர்வாக மொழியாக, நீதிமன்ற மொழியாக, ஆகவே தமிழ் வளர்ச்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய பாத்திரத்தை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. மொழி வளர்ச்சிக்காக, மொழி பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு சம்பந்தப்பட்ட அம்சம். அப்ப பண்பாடு கலையளிக்க அந்த துறையிலையும் கம்யூனிஸ்ட் முத்திரை பதிச்சிருக்கிறாங்க. டி செல்வராஜ் வழக்கறிஞர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். மேலாண்மை பொன்னிச்சாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இன்றைக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆகவே தமிழ்நாட்டில் கலை இலக்கிய துறையிலும் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய முத்திரையை பதித்திருக்கிறார்கள். இதெல்லாம் பண்பாடு சம்பந்தப்பட்ட, பண்பாட்டு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பல்வேறு அம்சங்கள். இன்னும் ஏராளமா சொல்லலாம், எல்லா விஷயத்துக்குள்ள நான் போக வேண்டும். மொழி, பண்பாடு, சாதி கொடுமை ஒழிப்பு, நில விநியோகம், இப்படிப்பட்ட அம்சங்களையும் தாண்டி நாடு விடுதலை அடைந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அம்சத்தில், பொருளாதார வளர்ச்சி முக்கியமானது மின்சாரம், உருக்கு, எண்ணெய், எரிவாயு. இதெல்லாம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான அடிப்படை கட்டுமானங்களுக்கு சம்பந்தப்பட்டது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே போதுமான மின் உற்பத்தி இல்லை, போதுமான உருக்கு உற்பத்தி இல்லை, எண்ணெய் உற்பத்தி இல்லை, எரிவாயு உற்பத்தி, இப்படி பிரச்சனை. அமெரிக்கா நம்ம உதவி செய்ய தயாராக இல்லை, இங்கிலாந்து உதவி செய்ய தயாராக இல்லை. அப்ப அந்த பின்னணியில தான் சோவியத் யூனியன் இந்தியாவில் இப்படிப்பட்ட தொழில்களுக்கு மூலதனமிட்டு உதவி செய்யறதுக்கு முன் வந்தாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சேலத்தில் உருக்கால கோரிக்கை வச்சோம். அது மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல உருக்காலை மின் உற்பத்தி, அப்படிப்பட்ட முழக்கங்களை வச்சோம். அப்படி வைக்கிற போது தமிழ்நாட்டில் நெய்வேலியில சோவியத் யூனியனுடைய
அனல் மின் நிலைய கட்டுமான பணிக்காக வந்து அங்க வந்து முதல்ல சுரங்க வெட்ட துவக்கினாங்க 1954 பழுப்பு நிலக்கரி. அந்த பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கிறப்போ தண்ணி பீரிட்டு அடிச்சு, இது ஒண்ணு நமக்கு வந்து இந்த பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கக்கூடிய சுரங்கம் இது ஒண்ணு நமக்கு லாபகரமா தொழிலாக இருக்காது. ஆகவே இது தேவையில்லைன்ற அப்ப நெய்வேலி ப்ராஜெக்ட் திட்டத்தை கைவிட வேணும்னு மத்திய அரசாங்கம் முடிவுக்கு போயிட்டாங்க. அந்த வெட்டி எடுக்கப்பட்ட பழுப்பு நிலக்கரி ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு தோழர் பி ராமமூர்த்தி ஜெர்மனிக்கு ஒரு மாநாட்டு போகிற போது, ஜெர்மனியில வந்து லிக்னைட் மைன்ஸ் இருக்கு, கோல் மைன்ஸ் இருக்கு, பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு, அதே மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு. அங்க எடுத்துக்கிட்டு போய் அங்க உள்ள சயின்டிஸ்டுகளோடு பொறியாளர்களோடு பேசுகிற போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த பழுப்பு நிலக்கரி என்பது இது எரிச்சா மின்சார உற்பத்திக்கு பயன்படும், கோக் அந்த கோக்கு அது உற்பத்திக்கு பயன்படும், உர ஆலைக்கு எரிபொருளாக பயன்படும் என்று சொன்ன பிறகு அவர் திரும்ப வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நெய்வேலி திட்டத்தை கைவிடக்கூடாது என்று பி ராமமூர்த்தி பேசுறாரு. அது மாதிரி நாடாளுமன்றத்தில் அனந்த நம்பியார் அங்க வலியுறுத்துறாரு. ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி அதற்கு பிறகு அந்த நெய்வேலியில அந்த சுரங்க வெட்டு துவங்கி அப்புறம் தான் 1967 அனல் மின் நிலையம் என்பது துவங்கப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எரிசக்தி மையத்துல முக்கியமானது நெய்வேலி. கிட்டத்தட்ட 2000 மெகாவாட்டுக்கு மேல மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க. தமிழகத்தோட மின் தேவையை கணிசமான அளவை பூர்த்தி செய்தது நெய்வேலி அந்த அனல் மின் நிலையம் தான். அப்ப நெய்வேலி அனல் மின் நிலையத்தை கொண்டு வந்ததுல பாதுகாத்ததுல கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அது போல சேலத்துல கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி உருக்காலை, இப்ப அங்க இருக்கிறது உருக்காலையில உருட்டாலை. உருக்காலை என்பது இரும்பு தாது பொருளை எடுத்து உருக்கி இரும்பு உற்பத்தி பண்ணணும். ஆனா இப்ப வந்து இரும்பு வாங்கி அங்க வந்து ஒரு ரோலிங் மில் மாதிரி உங்களுக்கு வந்து உருட்டி இது பண்றாங்க. அங்க வந்து ஒரு தாது பொருள் வந்து இரும்பு உற்பத்தி பண்ணல. பட் இருந்தாலும் அந்த சேலத்துல உருக்காலை, மத்திய பிரதேச பிலாய் உருக்காலை, அப்புறம் எண்ணெய் எரிவாயு அந்த துறைக்கு வந்து சோவியத்தினுடைய உதவி. இப்படி தொழில் வளர்ச்சியில கம்யூனிஸ்டுகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. வலியுறுத்தி சோவியத் யூனியன் இந்த நாட்டில் உருக்கு உற்பத்தியில, மின்சார உற்பத்தியில, மற்ற எண்ணெய் எரிவாயு உற்பத்தியில அவர்களுடைய தொழில்நுட்பம், அவர்களுடைய உதவி என்பது பெருமளவுக்கு நம்முடைய இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சோவியத் யூனியனுடைய பாத்திரம் முக்கியமானது. அதுல கம்யூனிஸ்டுடைய பாத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதே தான் நீங்க வந்து திருச்சியில் இருக்கிற பிஹெச்இஎல். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களுக்கு போற பாய்லர் சப்ளை பண்றது திருச்சி பிஹெச்இஎல் தான். ஒரு கட்டத்துல அந்த பிஹெச்இஎல் வந்து ஜெர்மனி சீமென்ஸ் கம்பெனியோட இணைச்சு உங்களுக்கு வந்து அநேகமா அது வந்து தனியார் மயமா பன்னாட்டு கம்பெனி கட்டுப்பாட்டுல போயிருக்கும். பி ராமமூர்த்தி தலையிட்டு நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த பொறியாளர்களுக்கு எல்லா டெக்னிக்கல் நோகோ தொழில்நுட்ப திறமை இருக்கிறது, வெளிநாட்டு கம்பெனி வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு கடுமையா போராட்ட தகராறு பண்ண பிற்பாடு தான் வந்து அந்த பிஹெச்எல் என்பது தனியார் மயமாக்கப்பட இன்னைக்கு செயல்பட்டு இருக்குன்னா, அப்ப பிஹெச்எல் பொதுத்துறையை பாதுகாத்ததிலும் கம்யூனிஸ்டுகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. இத்தகைய கனரக தொழில்கள் மட்டுமல்ல, தீப்பெட்டி தொழிலை பாதுகாத்தது, கைத்தறியை பாதுகாத்தது, நெசவு தொழிலை பாதுகாத்தது. நீங்க வந்து நெல்லை மாவட்டத்துல தோமிசு ரகுநாதன் பசியும் பஞ்சம் என்ற ஒரு நாவல், மிக புகழ்பெற்ற நாவல். அது கைத்தறி நெசவாளர்களுடைய அந்த துயரம், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியது. ஒரு புறத்துல கம்யூனிஸ்ட் கட்சி நெசவு தொழிலை பாதுகாக்கிறதுக்கு போராடுது. அதனுடைய விளைவாக தோமிசு ரகுநாதன் பஞ்சும் பசியும் என்ற அந்த நாவலை எழுதினார். இப்படி தமிழ்நாட்டுல எல்லா பகுதிகளிலையும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை தொழிலை பாதுகாப்பது, நவீன தொழில்களை வளர்ப்பது, இப்படிப்பட்ட மகத்தான முறையில கம்யூனிஸ்டுகள் வந்து உங்களுடைய பங்கை ஆற்றியிருக்கிறாங்க. வரலாற்று ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய கோரிக்கைகள் வருகிற போது முக்கியமானது நான் குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு.
ஏற்கனவே தலித்து மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு. ஆனா தலித்து மக்கள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு, அந்த தலித்து மக்களுக்கு செய்யக்கூடிய இடஒதுக்கீட்டுல அருந்ததி மக்களுக்கு போதுமான அளவுக்கு அதற்கு பலன் கிடைக்கல. எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டுல பேக்வேர்ட் மோஸ்ட் பேக்வேர்ட் எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது, அப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அருந்ததி மக்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து என் வரதராஜன் அவர்கள் கட்சியுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். கோரிக்கை வச்சு போராட்டத்தை நடத்தி அன்றைய மாநில அரசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் தலித்து மக்களுக்கு எடுக்கக்கூடிய கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் ஒரு 3% உள் ஒதுக்கீடு இன்னைக்கு அமலாயிட்டு இருக்குன்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்களிப்பு. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அடிப்படையில சுதந்திர போராட்ட காலத்துல, சுதந்திரத்துக்கு பிறகு, அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு உருவான பிறகு தமிழ்நாடு வளர்ச்சியில ஒரு மகத்தான ஒரு பாத்திரத்தை, பங்களிப்பை கம்யூனிஸ்ட்கள் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா கடந்த ஒரு சமீப ஆண்டுகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டிலே அகில இந்திய அளவிலையும் இன்னும் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழல்ல அம்பேத்கர் இயக்கங்களோடு இணைந்து போராடுவது, பெரியாருக்கு இணைந்து போராடுவது, அப்போ ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில சமூக பிரச்சனை என்பது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நாடு பூரா இருக்கிறப்ப அந்த இயக்கங்களோடு சேர்ந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு விதமான இயக்கங்களை இன்னைக்கும் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு உதாரணமா ஒரு கொரோனாவால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு, சொல்ல போனா மத்திய அரசும் மாநில அரசும் மாநில அரசும் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல தோல்வி அடைஞ்சிருக்கான்னு சொல்ல முடியும். நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு, இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை, வைக்கக்கூடிய முழக்கம் என்பது பொது சுகாதாரம் இந்தியா போன்ற முதலாளித்த நாடுகள் இந்த பொது சுகாதாரத்தை புறக்கணித்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம கொரோனாவை தடுத்து நிறுத்த முடியல. பொது சுகாதாரத்துக்கு கவனம் செலுத்திய கேரளாவில் ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சிருக்கு. உலகமே பாராட்டுது இன்னைக்கு கேரளாவை. உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா. அமெரிக்காவில் எந்த நாட்டையும் குண்டு வீசி தாக்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கு. ஆனா கொரோனா தாக்குதல் வந்தபோது அங்க உள்ள நோயாளிகள் சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான வெண்டிலேட்டர் இல்லை, டாக்டர்களை செவிலியர்களுக்கு போதுமான முக கவசங்கள் இல்லை. ஏன்? பொது சுகாதாரம் புறக்கணிக்கப்பட்டதுதான். அப்ப கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டும் உலகம் முழுவதும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது பொது சுகாதாரத்தில் 2 அம்சம். ஒன்று நோய் தடுப்பு, நோய் சிகிச்சை. இது மனித உரிமை என்ற அடிப்படையில் இதை அமலாக்கணும். இப்போ கூட 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக சொன்னது பெரிய ஏமாற்று வித்தையாக இருக்கு. அதுல கூட பொது சுகாதாரத்தை பற்றி அதுக்கு ஒரு பைசா ஒதுக்கீடு செய்யல, புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிரச்சனையிலையும் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை துவக்க காலத்தை கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு இதுல கூடுதலாக கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அப்ப தமிழக வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகளுடைய இந்த மகத்தான பங்களிப்பு இது எளிதாக கிடைத்ததல்ல. சுதந்திர போராட்ட காலத்துல, பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு தீண்டாமை ஒழிப்புக்காக, நில விநியோகத்திற்காக, வீட்டுமனை பட்டாவிற்காக, தொழிலாளர் உரிமைகளுக்காக நடந்த போராட்டத்துல இந்த அளவுக்கு தமிழக வளர்ச்சியில ஓரளவுக்கு பங்களிப்பை செலுத்த முடிகிறது என்றால் அதற்கு கம்யூனிஸ்டுகள்
மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கைது, பொய் வழக்கு, சிறையில் அடைத்தல், துப்பாக்கிச்சூடு எல்லாத்தையும் சந்திச்சாங்க. அது மிகப்பெரிய ஒரு வீர காவியம். அப்ப தமிழ்நாட்டுல துவக்க காலத்துல இருந்து சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இந்த அளவுக்கு தமிழக வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுடைய பங்கு முக்கியமானது இருந்திருக்குன்னு சொன்னா, அத்தகைய பங்களிப்பு செய்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைமை தாங்கிய முதல் தலைமுறை தலைவர்கள் வி. ராமமூர்த்தி, ஜீவானந்தம், சீனிவாசராவ், ஏ. நல்லசிவன், ஏ. பாலசுப்ரமணியம், கல்யாண சுந்தரம், டி.ஆர். சுப்பிரமணியம், எம்.ஆர். வெங்கட்ராமன், இப்படி முதல் தலைமுறை தலைவர்கள். அந்த முதல் தலைமுறை தலைவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய, பல ஆண்டுகள் சிறை சென்ற, இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2 தோழர்கள், ஒரு சங்கரையா, ஒரு நல்லக்கண்ணு. இந்த 2 தோழர்களும் ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். நல்லக்கண்ணுடைய அந்த பிறந்த ஊர் என்பது திருவைகுண்டம் பக்கத்துல. ஒரு சங்கரையா இன்றைய தூத்துக்குடி மாதிரி கூட ஆத்தூர். இத்தகைய மகத்தான சாதனையை படைப்பதற்கு இந்த தோழர்கள் செய்ய தியாகம் உட்பட எத்தனை ஆண்டுகள். கீழத்தஞ்சையில மட்டும் அந்த போராட்டத்துல 1940 துவங்கி அடுத்து 80, 90 வரையில 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க. அப்ப தமிழக வளர்ச்சியில் மகத்தான பங்காற்றிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக சொல்லுவது, இன்றைக்கும் நான் சொல்ல விரும்புவது, இன்றைய சூழலில் மத்திய அரசு நவீன தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கி வருகிறது. இந்தியாவில் ஏழைகள் மேலும் ஏழைகளாக, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு வருது. ஆனா கொரோனா பாதிப்புக்கு பிறகு, கசப்பான அனுபவத்துக்கு பிறகு கூட மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதார கொள்கையில் அணுகுமுறை எந்த மாற்றமும் இல்லை. இன்றும் கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சி ஒன்று சேர்ந்து கொரோனாவை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கும் ஒரு முக்கியமான திட்டத்தை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் தமிழக வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடுவார்கள். அதில் ஒண்ணு சொல்ல விரும்புவது, இன்றைய தலைமுறையாகிய நாம், நமக்குள்ள கடமை என்ன? பொதுவாக எல்லோருக்கும் ஒரு சமூக உணர்வு, சோசியல் கான்சியஸ்னஸ் வேணும்னு சொல்லுவாங்க, சமூக பிரஜை. அதுனா என்ன? நமது முன்னோடிகள் நமக்கு அளித்த சமூகத்தை விட ஒரு சிறந்த சமூகத்தை எதிர்கால தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக உணர்வு. அத்தகைய சமூக உணர்வோடு கம்யூனிஸ்டுகள் பணியாற்றுவார்கள், போராடுவார்கள். சில பேர் சொல்றாங்க இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லுவாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், இடதுசாரிகள் இல்லை என்றால் இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் மட்டுமில்லை, கடந்த கால தமிழக வளர்ச்சிக்காக பாடுபட்டது மட்டுமில்லை, எதிர்காலத்தில் தமிழக வளர்ச்சிக்காக, ஒட்டுமொத்த தேச மக்கள் வளர்ச்சிக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
முடிஞ்சு அந்த எண்டுன்றது போட்டேன்.